வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பெங்காலில இந்த வருஷம் வெளியே இருக்க ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு பிஷோரி அப்படின்றது. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். முதல்ல நான் பிளாட்டை சொல்றேன். ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இவங்களை கொலை பண்றது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுல இருக்க நிறைய பேரே இது கடவுளோட செயலுன்ற மாதிரி நம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் இது சார்ந்த விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா வெப் சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய மாளிகை வீட்டை காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல அப்படியே பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அந்த மாளிகை வீட்டுக்குள்ளதான் போது போல. மாளிகை வீட்டுல இருக்கவங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். ரெண்டு பேருமே பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் துடிக்கிறாரு. ஒய்ஃபை என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அப்பதான் அவரோட கால்ல பாம்பு கடிச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பாம்பை வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணுது. இவங்களுமே பொருள்லாம் வச்சு அதை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல நிறைய வைப்ரேஷன்லாம் வர ஆரம்பிக்குது. வரது யாருன்ற மாதிரிலாம் இந்த லேடி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு காட்டாமே இந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. இப்ப 200 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. புதுசா ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவங்களுமே சொந்த ஊருக்கு தான் வந்திருக்காங்க. காரை விட்டு இறங்குறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயினா இருப்பாங்க. எல்லாருமே இவங்களோட சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்காங்கல்ல, அதனால எல்லாருமே ஆராத்தி எல்லாம் எடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஹீரோயினுக்கு என்ன முறைன்றது போக போக நான் சொல்றேன். இப்போ முதல்ல சிலரை பத்தி சொல்லிடுறேன். ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஹஸ்பண்டா இருப்பாரு. அவரை ஹீரோன்னு சொல்றேன். டி ஷர்ட்டுக்கு மேல ஒருத்தன் ஷர்ட் போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவன் பேரு விகாஸ் அப்படின்றது. விகாஸ்க்கு பின்னாடி இருக்க பொண்ணோட பேரு அபர்ணா அப்படின்றது. இவங்கள மட்டும் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஹீரோயின்மே வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ளேயும் சில ரிச்சுவல்லாம் இவங்களை பண்ண வைக்கிறாங்க. அதை இவங்களுமே ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சடனா ஒருத்தர் மியூசிக் பிளே பண்றாரு. இவங்க பயந்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்டிட் இருக்காரு, அதாவது சாமியார் இருக்காரு. புதுசா இவங்க மருமகளா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இவங்க பூஜை பண்ணா நல்லா இருக்கும் போல, நீ வந்து பூஜை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அந்த சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சாமியாருக்கு ஹீரோயினை பத்தி பெருசா தெரியல. இப்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சொல்றாங்க, ஹீரோயினுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்ல, அவெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா ஹஸ்பண்ட் சொல்றாரு, அதே மாதிரி ஹீரோயினோட அப்பா சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, மந்திரத்தெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமிலிக்கு கூட இந்த மந்திரம் எல்லாம் தெரியாது, ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த சாமியாரை எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. ஆக்சுவலா இது சார்ந்து நான் நிறைய படிச்சிருக்கேன். பர்சனலா எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி ரிச்சுவல் பண்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுனால ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஃபேமிலியில இருக்க ஒருத்தரை தான் இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருது. இப்ப இந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க வராங்க போல, அதனால தான் இந்த மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாளிகையை காமிச்சாங்கல்ல, அந்த மாளிகையா தான் இது இருக்கும். அதுல ஒரு ரூமை மட்டும் லாக் பண்ணியே தான் வச்சிருப்பாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அதனால தான் இந்த இடத்த லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. இப்ப எல்லோ ஷர்ட்ல ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் ஹீரோயினோட அப்பாவா இருப்பாரு. அப்பவும் இங்க எதுக்காக வந்தீங்க, உள்ளெல்லாம் போனோம்னு யோசிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மா இந்த இடத்த பத்தி சொல்லியிருக்காங்க, ஆனா நீங்க டீட்டெயிலா சொல்லுங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறாங்க. அப்பவும் 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ள இறந்து போனதை பத்தி சொல்லிட்டாரு. அவரோட ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. அப்பாவோட தாத்தா இருப்பாரு பாத்தீங்களா, அவர் உள்ள போய் பார்த்திருப்பாரு. அவருமே இறந்து போயிருப்பாரு. அப்பத்துல இருந்து யாருமே இந்த பக்கம் போகவே கூடாதுன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அடிக்கடி அந்த ரூம்குள்ள இருந்து பாம்பு சவுண்ட் எல்லாம் கேட்கும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கவங்க இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல தினமும் விளக்கெல்லாம் ஏத்துவாங்க போல, அந்த மாதிரி ஏத்தி வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் அப்பா இருக்கார்ல, பசங்க இந்த இடத்துக்கு வந்ததை பத்தி அண்ணன் கிட்ட சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேலைக்காரியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த குடும்பத்துல நிறைய பேர் இந்த வீட்டை விக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதனால ஒரு ஏஜென்ட்டியே கூட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பாக்குற சாமியார் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. சாமியார் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஆனா ரொம்ப விசுவாசமானவரா இருப்பாரு. இதெல்லாம் விற்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல திருவிழா வரப்போகுது, இந்த சமயத்துல இதை பத்தி பேசுறதே தப்புன்ற மாதிரிலாம் சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா குடும்பத்திலேயே நிறைய பேர் விக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மத்தவங்க விற்க வேணாம்னு நினைக்கிறாங்க. விற்க வேணாம்னு நினைக்கிறவங்க விக்கணும்னு நினைக்கிறவங்கள சமாதானம் பத்தி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இங்க இருக்க சாமியாருக்கு தானே இந்த வீட்டோட மர்மம்லாம் நிறைய தெரியும், அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்ப சாமியார் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இந்த வீட்டை பத்தி எல்லாம் கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க இருக்க சாமியோட பேரு மானசா அப்படின்றது. இவங்க வருஷம் தவறாம பூஜை எல்லாம் பண்ணுவாங்க போல. அந்த சாமி கோவப்பட்டா அவங்க கிரீன் கலர்ல மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதை தாண்டி அந்த சாமி தான் பாதுகாக்கிறதா இவர் நம்புறாரு. அவங்க நடந்து போன இடம்லாம் ரெட் கலர்ல ஃபுட் பிரிண்ட் தெரியும்ன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவர் சொல்றதெல்லாம் பெருசா ஹீரோயினால நம்ப முடியல, இருந்தாலும் கேட்டுட்டு இருக்காங்க.
இப்பதான் அபின்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த வீட்டுல யாருக்குமே அபிய பிடிக்காது. அபிய பொறுத்த வரைக்கும் பெரியப்பா பையனா இருப்பாரு. என்ன கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்குதான் வந்திருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே சாதாரணமா அண்ணன் கிட்ட பேசுறாங்க. இப்ப அபியும் படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. இந்த பெரியவர் இருக்கார்ல, இவன் தான் இந்த வீட்லயே உருப்படாம இருக்கான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய காமிச்சாங்கல்ல, ஒரு வேலைக்காரரும் இருக்காரு போல. அவரை கூப்பிட்டு பெரியப்பா தான் பேசுறாரு. இந்த பெரியவருக்கு குடும்பத்தோட ரகசியம் எல்லாமே தெரியும். புதுசா வந்திருக்க அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட போறாரு. சொல்லாம நீ தான் அந்த பெரியவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பெரியப்பா சொல்றாரு. அப்படி என்ன ரகசியம் இருக்குன்றது நமக்கு தெரியல. இப்ப ஈரனும் இவங்களுக்கு ஒதுக்கி இருக்க ரூம் வந்துடுறாங்க. அந்த பெரியவர் நிறைய ஓட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அடைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த வழியா பாம்பு வர கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க ரூம்ல இருக்க ஓட்டையை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப துணியை வச்சு உடனே அடைக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க அடைச்சிடுறாங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த வேலைக்காரரு நைட்டு நேரம் யாருக்குமே தெரியாம வெளியே வராரு. நாடகம்லாம் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு தான் இவர் வராரு. அங்க இருக்க சில ஆளுங்க கிட்ட இருந்து எதையோ வாங்குறாரு. கஞ்சா வாங்குறாரா என்னன்னு தெரியல, கமுக்கமா தான் வாங்குறாரு. பூஜை பண்ற நாள் வருதுன்ற மாதிரி அந்த சாமியார் சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப வீட்டுல இருக்க கடவுள் சிலைய பூஜை பண்றதுக்காக இவங்க வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அபி இருக்காருல, குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராரு. வந்தவர் அந்த கடவுள் எல்லாம் வேண்டிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. உங்க முறைலாம் எனக்கு செட் ஆகாது, நான் வேண்ட மாதிரியே வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப ஈரினும் வீட்டுல துணியெல்லாம் காய போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு 2-3 பேர் வந்து விகாஷ மிரட்டிட்டு இருக்காங்க. வாங்கின காசை எப்பதான் தருவன்ற மாதிரி தான் மிரட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாடியில இருந்து ஈரின் கவனிக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கவங்க ஒரு ஏஜென்ட்ட கூட்டு வந்திருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அவருமே அந்த ரூம் கிட்ட வந்துடுறாரு. அந்த பூட்டை போட்டு எடுத்துடுறாரு. இதை ஓபன் பண்ண முடியுமா, சாவி ரெடி பண்ணுன்ற மாதிரி ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப உள்ள இருந்து உசு உசுன்னு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் காதை வச்சு இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பார்த்தா பாம்பு இவரை கொத்துற மாதிரி வருது. அந்த பாம்பை பத்தி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொருளை வச்சு அந்த பாம்பு மேலேயே அடிக்கிறாரு. அந்த பாம்பு இந்த இடத்துல இறந்து போயிருது. இதை பத்தி வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் இவர் சொல்றாரு. அதே சமயம் அன்னைக்கு நைட்டு கடவுளோட சிலை கிரீன் கலர்ல மாறிடுது. இதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இங்க இருக்க சாமியார் இருக்கார்ல, சாமி கோவப்படுற மாதிரி இந்த வீட்டுல யாரோ நடந்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. பரிகாரம் ஏதாவது இருந்தா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சாமியாரம் வேண்டிய பொருளை எடுக்கிறதுக்காக அவரோட ரூம் வராரு. இவர் பொருளை தேடிட்டு இருக்காருல, அந்த சமயம் ஒரு நிழல் இந்த இடத்துக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த நிழலை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. இவர் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாம்பு கொத்திருது போல. இவருமே துடிச்சு இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. போனவர் ரொம்ப நேரமா வராம இருக்காரு. என்ன இன்னும் வராம இருக்காருன்னு வீட்டை சேர்ந்த எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஈரவும் ஈரனும் பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அவர் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. இப்ப எல்லார்கிட்டயும் இந்த தகவலை சொல்றாங்க. இந்த சாமியார் கையில தான் பாம்பு கொத்தி இருக்கு போல. எல்லாருமே அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஊர்ல நாடகம் போடுற 2 பேரு சிவனோட கெட்டப்லயும் பார்வதி கெட்டப்லயும் இந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்சம் வித்தியாசமாலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே ஆபத்து வரப்போகுது, கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல நீங்க இருக்க வரைக்கும் ஆபத்து வரோன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போறாங்க. இவங்களுமே வேற சாமியாரை வச்சு சாமியை கூல் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பேசி ஒரு சாமியாரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவருமே பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு வேலைக்காரரு ஒரு வேலைக்காரி இருக்கிறதா சொல்லியிருப்பேன். வேலைக்கார பெரியவர் நைட்டு நேரம் எங்கேயோ வெளியே போனாரு பாத்தீங்களா. இத வேலைக்காரி பாத்துருக்காங்க போல. நைட்டு நேரம் நீங்க எங்க வெளியே போனீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்ப ஈரின் ஒரு வேலையை தரதுக்காக வந்துடுறாங்க. இப்ப வேலைக்காரி ஈரின் கூட இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நல்ல வேலை மேற்கொண்டு கேட்கலன்ற மாதிரி பெரியவர் யோசிக்கிறாரு. இந்த வீட்டுக்கு ஏஜென்ட்ட கூட்டு வந்ததுக்கு காரணமா ஒரு அங்கிள் தான் இருப்பாரு. இப்ப அந்த அங்கிளும் அபியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அங்கிள் இருக்காருல, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுட்டு நீங்க கிளம்பலான் இருக்கீங்களா, பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் போக கூடாதுன்ற மாதிரி புதுசா வந்திருக்க சாமியார் சொல்லியிருக்காரு. போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நானும் அத்தியும் உடனே கிளம்ப போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோபமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. என்னைய அவன் எதிர்த்து பேசுறான்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்டே இந்த அங்கிளும் புலம்பிட்டு இருக்காரு. 2 பேருமே அவங்களோட வீட்டுக்கு தான் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது குறுக்க யாரோ வந்துடுறாங்க போல. அதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆன மாதிரி மரத்துல இடிச்சுக்கிறாங்க. இந்த அபியை பொறுத்த வரைக்கும் வெட்டியா தான் சுத்திட்டு இருக்கான். இப்ப குடிபோதையில ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் இருக்கார்ல, உன் அங்கிளுக்கும் ஆன்டிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் பத்தி கண்டுக்காம இவனும் சிரிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவன் ரொம்ப லேட்டா தான் இந்த இடத்துக்கு வரான். எல்லாருமே இவன் மேலதான் கோவப்படுறாங்க. காரணம் இவன் தான், நீங்க மீறி போறீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்.
அதனால தான் எல்லாருக்குமே இவன் மேல டவுட் வருது. இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீ மாமா கிட்ட கோவமா பேசினியாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா பேசினேன், இதுல என்ன இருக்குன்ற மாதிரி அவன் கேக்குறான். அதனால இன்ஸ்பெக்டரால மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல. ஆனா குடும்பத்துல இருக்க எல்லாருமே லைட்டா இவன் மேல சந்தேகப்படுறாங்க. இன்னும் அந்த ஏஜென்ட் வீட்டுல தான் இருக்காரு போல. இப்ப அபி இருக்கான்ல, ஏஜென்ட்ட போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இவர் பாம்பை சாவடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதனால தான் கோவப்பட்டு அடிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்பாவும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. ஆனா அப்பா சொல்றத அபி பெருசா கண்டுக்கவே மாட்டான். கூட கூட பேசிட்டு இருக்கான். ஆனா அம்மா இருக்காங்கல்ல, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் அமைதியா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டுல அபர்ணான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அங்கிள் ஆன்டிக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால சோகமா இருக்காங்க. ஈரவும் ஈரினோ சமாதானம் சொல்றதுக்காக வராங்க. ஈரோ இருக்கார்ல, கடவுள் கோவப்பட்டதுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரனுக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்ல. கடவுள் கிடவெல்லாம் இல்லங்க, வேற யாரோ இந்த விஷயத்தை திட்டமிட்டு பண்றாங்க போலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அங்கிள் ஆன்டியை நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. அப்பதான் நடந்த விஷயத்த சொல்றாங்க. நாங்க கடவுளை பார்த்தோம், கடவுள் தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கார்ல போயிட்டு இருக்கும் போது நடுவுல இவங்க கடவுளை பார்த்திருப்பாங்க. அதை பார்த்து ஷாக் ஆன மாதிரி தான் இவங்க காரை திருப்பி இருப்பாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இப்ப இவங்க 2 பேருமே இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. வீட்டுல இருக்க பெரியப்பாக்கு இப்பதான் போன் கால் வருது. 2 பேருமே இறந்து போனதை பத்தி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இதை கேட்டு பெரியப்பா ஷாக் ஆகுறாரு. வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்க சாமியாருக்கு பயம் வந்துருது. பூஜை பண்றத பாதியிலேயே நிறுத்திடுறாரு. என்ன நிறுத்திட்டீங்க, பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, கடவுளுக்கு உங்க குடும்பம் மேல கோவம் இருக்கு, அந்த கோவம் என் மேல திரும்பிடக்கூடாது, இதுக்கப்புறம் என்னால பூஜை பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, பண்ணுங்கன்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கெஞ்சி கேக்குறாங்க. இல்ல இல்ல, என் உயிர் எனக்கு முக்கியம்ன்ற மாதிரி இவர் கிளம்புறாரு. இதை கவனிக்கிற அபி இருக்கார்ல, நான் இதுக்கப்புறம் பூஜை பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா குடும்பத்துல இருக்கவங்க இருக்காங்கல்ல, பிராமின் தான் பூஜை எல்லாம் பண்ணணும், நீ எல்லாம் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடவுளை ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாரு, நான் பண்ண போறேன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போல. இவங்கள பாக்குற மத்தவங்க இருக்காங்கல்ல, நீ எப்பயோ இறந்து போயிட்டேன்ல நாங்க நினைச்சோம், இன்னும் உயிரோட தான் இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா உயிரோட தான் இருக்கன்ற மாதிரி இந்த பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. விகாஷ்னு ஒருத்தனை ஏற்கனவே ஆளுங்க மிரட்டிட்டுலாம் போனாங்க பாத்தீங்களா, திரும்பி மிரட்டுறதுக்காக வந்திருக்காங்க. எப்பதான்டா காசை தருவன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எப்படியாவது சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன், ப்ளீஸ் என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சி கேக்குறான். அவங்களுமே வார்னிங்க குத்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல அடுத்தடுத்து சாவு நடந்துகிட்டே இருக்குல்ல, இதை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தான் இவருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு அபர்ணா வரா. அபர்ணா தங்கச்சி முறையா தான் இருப்பா போல. அக்கா பிரச்சனை வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறா. அபி நைட்டு பூஜை பண்ணுவேன்ற மாதிரி சொன்னான் பாத்தீங்களா, அப்பவும் பூஜை எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பூஜை பண்ணா கடவுள் கோவப்பட்டு ஒன்னு ஏதாவது பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நான் பண்ணுவேன்ற மாதிரி அப்பாவை எதிர்த்து பேசுறான். இப்பதான் இந்த இடத்துல விகாஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடுனால தான் பிரச்சனை, இந்த வீடை வித்துருவோம், ஆளுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்குதோ அதை பிரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா குடும்பத்துல இருக்க பெரியவங்க எல்லாம் திட்டுறாங்க, இந்த வீட்டெல்லாம் விற்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே கலைஞ்சு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விகாஷ் கிளம்பிட்டு இருக்கும் போது அவன் ஷர்ட்ல ரொம்ப அழுக்கா இருக்கு. ஆளுங்க சவத்துல லாக் பண்ணி தானே மிரட்டினாங்க, அப்பதான் இந்த அழுக்கு ஏற்பட்டிருக்கும். என்ன அழுக்குன்னு ஈரேன்னு கேக்குறாங்க. இல்ல சாஞ்ச மாதிரி ஸ்மோக் பண்ண, அப்ப இந்த அழுக்கு பற்றுக்குமா இருக்கும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா ஏற்கனவே ஆளுங்க மிரட்டினதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. இவன் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இந்த வீட்டுல எல்லாரும் ஒவ்வொன்னு மறைக்க தான் செய்யறாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்டோ சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஈரனோட பெரியப்பாவை காட்டுறாங்க, அதாவது அபியோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் அவரோட ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்காக தான் வராரு. உன் பையன் கிட்ட நீயாவது சொல்லி புரிய வை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க சொல்றத நான் தான் வேற வழி இல்லாம கேட்டுக்கிறேன், அவன் எதுக்காக கேட்கணும், அவன் விருப்பப்பட்டபடி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அம்மா சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயே ஏதோ ஒரு மோதல் இருக்கு போல. என்ன மோதல் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. அந்த பூட்டி இருக்க ரூம்க்கு அப்பப்ப விளக்கெல்லாம் வந்து ஏத்துவாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப வேலைக்கார பெரியவர் தான் விளக்கெல்லாம் ஏத்தி வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படியே கட் பண்ணி அபியோட ரூமை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பூஜை பண்றதுக்கு ஒரு கெட்டப்ல ரெடி ஆயிடுறாரு. இப்ப மந்திரத்தெல்லாம் இவருக்குள்ள சொல்லி பிராக்டிஸ் எடுக்கிறாரு. இப்ப கதவை திறந்துட்டு வெளியே வரலான்னு பார்த்தா கதவை வெளிப்பக்கம் யாரோ லாக் பண்ணிருக்காங்க. அபியோட அப்பா தான் லாக் பண்ணிருப்பாரு. இப்ப அபி ரொம்ப நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. யாரும் திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. ஆனா ஈரனுக்கு இது சரியா படல. அவர் பூஜை பண்ணணும் தானே நினைக்கிறாரு, நம்ம கதவை திறந்து வெளியே விடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கதவை திறக்கிறதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள வேலைக்கார பெரியவர் கதவை திறந்துடுறாரு. நீங்க போய் பூஜை பண்ணுங்க தம்பின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவர் எதுக்காக வேகமா வந்து கதவை திறந்தாரு அப்படின்ற மாதிரி ஈரினும் ஒரு பார்வை பாக்குறாங்க. இப்ப அபியும் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க மேல உனக்கு என்னமா கோவம், எந்த கோவமா இருந்தாலும் சரி எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு நிறைய பூஜை எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் ஈரின் இருக்காங்கல்ல, பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. எல்லாருமே இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இவங்க பிரசாதத்தை எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிவன் வேஷம் போட்டு பார்வதி வேஷம் போட்டு 2 பேர் வந்தாங்கல்ல, இப்ப பார்வதி வேஷம் போட்டவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த வீட்டுல இதுக்கப்புறமா இருக்காதீங்க, ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருப்பீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, என் கூட வான்ற மாதிரி அபர்ணாவை மாடிக்கு கூட்டு வராங்க. இந்த லேடி வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்றத பாக்குறாங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் வெளியே தான் இருக்காரு போல, நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து போறாங்க. இதெல்லாம் டிராமா அப்படின்றது ஈரனுக்கு தெரிஞ்சிருது. இவங்க திட்டமிட்டு யாரோ சொல்லி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போனோன்றதுக்காக தான் யாரோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் ஈரன் சொல்லிட்டாங்க. அபர்ணாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அபி மேலதான் சந்தேகமா இருக்கு, அபிதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மரியாதை இல்லாம சொல்றாங்க. இந்த விஷயத்தை அபி கவனிச்சிடுறாரு. நான் உன்னை விட வயசுல பெரியவன், என்ன மரியாதை இல்லாம இந்த மாதிரி கூப்பிடுறது சரியில்லைன்ற மாதிரிலாம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுமே மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அபி மேற்கொண்டு ஈரின் கிட்ட பேசுறாரு. ஈரினையும் இன்டைரக்டா மிரட்டுற மாதிரி தான் பேசுறாரு. ஆனா ஈரின் பயப்படாம இதே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஈரின் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருப்பாரு. கால் பண்ணலான்னு பார்த்தா அவர் போன் எடுக்க மாட்டாரு. இவங்களுமே எப்பதான் வருவாருன்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பாட்டி பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களுமே என்ன ஏதுன்னு பார்க்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு பாட்டியை நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த பாட்டி இங்க இருக்க பெரியப்பாவை பாக்குறதுக்காக வராங்க. பெரியப்பாவும் காசை தந்துடுறாரு. சும்மா சும்மா இந்த இடத்துக்கு வராத போன்ற மாதிரி சொல்றாரு. யார் இந்த பாட்டி, எதுக்காக இவர் காசை தந்து அனுப்புறாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப காரிடார் பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ரூமுக்கு வெளியே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். இவங்க வரத பார்த்தோன்னா அவன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களுமே தடுக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல இவங்க இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அந்த கேப்ல அவன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அவன் கிளம்பி போனான் பாத்தீங்களா, அந்த ரூம் வாசல்ல ரெட் கலர்ல கால் தடம் இருக்கு. சாமியோட கால் தடம் இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப ரூம்குள்ள இவங்க வராங்க. அது அபர்ணா ரூமா இருக்கும். அபர்ணா பாம்பு கடிச்ச மாதிரி இப்ப மயக்கத்துல இருக்காங்க. இத பாக்குற இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. கடைசியில தான் அபி வரான். அபியை தான் இவங்க பார்த்திருப்பாங்க. அந்த சாமியார் சாவறதுக்கு முன்னாடி ஒரு உருவத்தை பார்த்தாரு பாத்தீங்களா, கடவுள் மாதிரி தான் அந்த உருவம் இருந்திருக்கும். அதே மாதிரிதான் அபர்ணாவும் ஒரு உருவத்தை பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாம்பு இவங்க கையில கடிச்சிருக்கும். இப்ப அபர்ணா இதெல்லாம் யோசிச்சு பாக்குற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அபர்ணாவை இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. அபர்ணா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. எந்திரி எந்திரின்ற மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டருமே பாக்குறாரு. ஈரனுக்கு நாடக கோஷ்டி மேல சந்தேகம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி அபர்ணாவோட ரூமை விட்டு அபி ஓடி போனதை இவங்க கவனிச்சாங்கல்ல, அத பத்தியும் சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அபி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ எதுக்காக அந்த ரூமை விட்டு ஓடி போனேன்னு கேக்குறாரு. நான் அந்த ரூம் பக்கமே போலன்ற மாதிரி இவன் போய் சொல்றான். இல்ல நான் இவனை தான் பார்த்தேன்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மதியான டைம் அபர்ணா கிட்ட இவன் மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பான். அதை பத்தி எல்லாம் ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால எல்லாருக்குமே அபி மேலதான் டவுட் வருது. உன் ரூமை நாங்க செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவன் முதல்ல அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றான். கண்டிப்பா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரி செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவனுமே வீட்டுக்கு கூட்டு வந்து ரூம்குள்ள அலோவ் பண்றான். இப்ப குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டரும் மேல இருந்து ஒரு பொருளை எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும் போது சட்டுன்னு பாம்பு வெளியே வந்துருது. இவர் செம்மையா பயப்படுறாரு. வெளியே வந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டரையும் கொத்துது, அதே சமயம் ஹீரோவையும் கொத்திருது. பாம்பு கொத்திருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, சாதாரணமா அந்த பாம்பை கையில வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றானா, இந்த பாம்புக்கு பல்லே இல்ல, பல்ல புடுங்கின பாம்பு தான், நான் இந்த பாம்பை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இது பாம்பை வளர்த்துட்டு இருக்கியா, இது நம்புற மாதிரியே இல்லன்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே சொல்றாங்க. ஹஸ்பண்ட கடிக்கிற மாதிரி வந்துருச்சுல்ல, அதனால ஹீரோயினும் ரொம்ப இந்த இடத்துல பயந்துடுறாங்க. போலீஸ்க்கு பிரயோஜனமா எதுவுமே கிடைக்கலன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அபியை நமக்கு காட்டுறாங்க. அபி இருக்காரு பாத்தீங்களா, இந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. நான் உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்திருந்தேன்ல, பத்திரமா தானே வச்சிருக்கன்ற மாதிரி கேட்கறாரு. பத்திரமா தான் வச்சிருக்கன்ற மாதிரி இவங்களுமே பயந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கேட்கும் போது என்கிட்ட மட்டும் தான் தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. பாம்பு கடிக்கு பயந்து இவர் யாடகூடமா கீழே விழுந்திருப்பாரு. கையில எல்லாம் அடிபட்டிருக்கு. இன்ஸ்பெக்டர் இப்ப கட்டெல்லாம் போட்டிருக்காரு. அந்த அபிதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவனை அடிக்கிற அடியில உண்மை தன்னால வெளியே வரும். திரும்பி நாளைக்கு அவனை பார்க்க போனோன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அபி இருக்கான்ல, வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல ஹஸ்பண்டும் அபர்ணாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றாரு. ஈரின் இப்ப கிளம்ப போறாங்க.
அதனால வேலைக்காரி கிட்ட வராங்க, இந்த அபியோட ஆக்டிவிட்டியை கவனிச்சுக்கிட்டே இரு, ஏதாவது இவங்கிட்ட மாற்றம் ஏற்பட்ட என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க இருக்க வேலைக்காரியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அபர்ணா கண்முழிச்சிடுறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, உன்னை அட்டாக் பண்ணது அபி தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அபிலாம் என்ன அட்டாக் பண்ணல, கடவுள் தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது கடவுளா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஈரனும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த தகவல் கிடைக்குது, எது கடவுள் அட்டாக் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் இந்த விகாஸ் கவனிக்கிறான். விகாஸ் என்ன யோசிக்கிறான்னு தெரியல, யாரையோ பாக்குறதுக்காக இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப வேலைக்காரி வேலைக்காரனா நமக்கு காட்டுறாங்க. எப்பவுமே விலைக்கு ஏத்துவாங்கல்ல, விலைக்கு ஏத்துறதுக்காக அந்த ரூம்க்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க எதையோ பார்த்து பயங்கரமா ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ரெண்டு டிராமா ஆர்டிஸ்ட் வீட்ல வந்து பேசுவாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக தான் விகாஸ் வந்திருக்காரு. எதுக்காக அபர்ணாவை அட்டாக் பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எது அபர்ணாவை நாங்க அட்டாக் பண்ணுமா, நீ சொன்ன வேலையை மட்டும் தான் நாங்க பண்ணோம், அபர்ணாவை அட்டாக் பண்ணது நாங்க இல்லன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் பண்ணதுக்கு இந்த விகாஸ் தான் காரணம் போல. இவங்க இல்லனா யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி விகாஸ் பயங்கரமா யோசிக்கிறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப வீட்டுல யாரோ ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க போல, அதை பத்தி தான் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் வேலைக்காரனும் வேலைக்காரியும் பார்த்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அபிதான் அந்த இடத்துல இறந்து போயிருக்கான், கையில பாம்பு கடிச்சுதான் இறந்து போயிருக்கான். இதை பார்த்துதான் இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. இப்ப அபி இறந்து போனதுனால வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. குறிப்பா அப்பா அம்மா தான் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பெரியப்பா கிட்ட இருந்து ஒரு பாட்டி காசு வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஊர்ல நிறைய பேருக்கு பிரசவம் இவங்க தான் பார்த்திருப்பாங்க போல. இந்த பெரியமாக்கும் இவங்க தான் பிரசவம் பார்த்திருப்பாங்க. இவங்களால இந்த பூமிக்கு வந்த பசங்க சாகும் போது இவங்க வந்து பாப்பாங்க போல, அந்த மாதிரி தான் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பெரியப்பாவை பொறுத்த வரைக்கும் சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்ப மயக்கம் வர மாதிரி பண்றாரு. அதனால எல்லாருமே ரூம்குள்ள கூட்டு போறாங்க. இதை ஈரன் கவனிச்சிருவாங்க. இப்ப ஈரன் வேலைக்காரி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. பெரியப்பாக்கு மயக்கம் வந்துருச்சு, உப்பு தண்ணியை கலக்கி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கலக்கி தந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார பெரியவர் இருக்காருல்ல, அவர் பெரியப்பா கிட்ட கோபமா பேசிட்டு இருக்காரு. 30 வருஷம் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், ஆனா இந்த விஷயத்தை என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன ஓனரையே திட்டுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த சமயம் தான் ஈரன் இருக்காங்கல்ல, அந்த சால்ட் வாட்டரை தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த பெரியவர் திட்டி பேசுறதெல்லாம் இவங்க காதுலயும் கேக்குது. என்ன பெரியவர் திட்டலாம் செய்யறாருன்னு யோசிக்கிறாங்க. யாரோ இருக்கிறது தெரிஞ்சு இப்ப பெரியப்பா கதவை திறந்துடுறாரு. இவங்க தண்ணி கொடுக்கறதுக்காக தான் வந்தன்ற மாதிரி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அபியோட பாடியை கொண்டு போறதுக்காக ஆளுங்களாம் வந்திருக்காங்க. திரும்பி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஈரன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க சார், அவங்க தான் யாரோ சொல்லி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா அந்த ரெண்டு பேர் கிட்ட விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தள்ளி இருந்து விகாஸ் கவனிச்சிடுறாரு. விகாஸ் அந்த ரெண்டு பேருக்கு கால் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் உங்களை தான் தேடி வர வாய்ப்பு இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே உடனே கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் நாடகம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க ரெண்டு பேர் எங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இங்க இல்ல, வேற ஒரு பகுதியில இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. காட்டு பகுதியில இருப்பாங்கல்ல, அந்த இடத்த பத்தி தான் சொல்லியிருப்பாங்க போல. இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க புடிச்சிட்டு போட்ட மாதிரி பீடி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி இருக்காங்க, அமுக்கணும்ன்ற மாதிரி இவருமே கிளம்புறாரு. பெரியப்பா கிட்ட இருந்து ஒரு பாட்டி காசு வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்களுமே இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தா வீட்டுல ஏற்கனவே ஈரை நின்னுட்டு இருக்காங்க. இந்த பாட்டி கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப அந்த ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு வந்து லாக் பண்ணிடுறாரு. அதுக்குள்ள தப்பிக்க பாக்குறீங்களா, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. என் பெரியப்பா கிட்ட இருந்து நீங்க காசு வாங்கிட்டு போனதை நான் பார்த்தேன், எதுக்காக காசை வாங்குனீங்க ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பெரியப்பாக்கு உண்மையிலேயே குழந்தை இருக்காது, பெரியமா பிரெக்னண்டா இருக்காங்கன்ற மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பாரு. அந்த சமயம் இந்த பாட்டி வேற ஒரு லேடிக்கு பிரசவம் பார்த்திருப்பாங்க. பிரசவம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. குழந்தை மட்டும் பிறந்துருது. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் மட்டும் குழந்தைய வளர்க்கறது கஷ்டம் இல்ல, இந்த மாதிரி சமயத்துல தான் பெரியப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த குழந்தைய ஏன் குழந்தைன்ற மாதிரி வளர்த்துக்கிறேன் தந்துருன்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருப்பாரு. ஹஸ்பண்டும் தந்துட்டான், இது எனக்கு தெரியும்ல, இதை மிரட்டி தான் காசு கேட்டேன்ற மாதிரிலாம் இந்த பாட்டி சொல்றாங்க. சரி, அந்த குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. பாட்டியும் அதுக்கான பதில சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. வீட்டுல எல்லாரும் ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா கிளம்பலான்ற மாதிரி கூட்டு போறாரு. அதனால பாட்டி கிட்ட இவங்களால முழுசா பேச முடியல. இப்ப அபியோட அம்மா அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா எப்ப பாரு அபியை திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அம்மா தான் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா பேசுவாங்க. அதனால அவனுக்கு அம்மாவை தான் பிடிக்கும். அவன் உங்களோட சொந்த பையன் இல்ல, அதனால தானே எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பீங்க, ஏங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரால எதுவுமே பேச முடியல, அமைதியா இருக்காரு. இப்ப ஹீரோ ஹீரோயின் இருக்க ரூம் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. அதாவது பாம்பு ஊர்ந்து போகும்போது சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் தான் கேக்குது. அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதோ அந்த இடத்த பாக்குறதுக்காக இவங்க வராங்க.
பார்த்தா சாமி சிலையை சுத்தி தான் ஒரு பாம்பு இருக்கு. அதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க மயக்கத்துல இருக்கும் போது இறந்து போன அபி இவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இப்ப அபி கொஞ்சம் வில்லங்கமா பேசுறாரு. இவங்க ஷாக்கிங்கா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே இவங்களை எழுப்பி விடுறாங்க. என்னாச்சுமா, அந்த இடத்துல மயங்கி கிடந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஈரனும் இந்த இடத்துல எந்திரிச்சிடுறாங்க. ஈரன் நைட்டு நேரம் பாம்பை பார்த்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து என்னமோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப சாமி சிலையெல்லாம் பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க போல, என்னன்றது நமக்கு தெரியல. அபி சொந்த பையன் இல்ல பாத்தீங்களா, அத பெரியமாவும் பெரியப்பாவும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. நாங்க தத்து எடுத்து தான் வளர்த்தோன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்தடுத்து இந்த இடத்துல மரணம் நடந்துகிட்டே இருக்குல்ல, அதனால இந்த வீட்டை வித்துடலான்ற மாதிரி சிலர் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி டாபிக் வரும்போது ஈரன் எதுவுமே பேசாம தான் இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி ஈரன் இருக்காங்கல்ல, இல்ல என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விற்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன திடீர்னு விற்க கூடாதுன்னு நீ பேசுற, என்னாச்சுன்னு ஹஸ்பண்ட் கேக்குறாரு. இந்த குடும்பத்துல எல்லாருமே கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் எப்படி கொலைலாம் பண்ணுவாங்க, அவங்க பண்ண வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவன் எதுக்காக இந்த மாதிரி சொல்றா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே ஒரு மாதிரி பார்வை பாக்குறாரு. அபர்ணா சரியாயிடுறாங்க. அபர்ணாவை கூட்டு வரதுக்கு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் முடிவு பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அபர்ணாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரை பிடிச்சி விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே விகாஸோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க. இவன் சொல்லிதான் எல்லாத்தையும் பண்ணோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சோட குடும்பத்துல இருக்க எல்லாருமே விகாஸ் மேல கோவப்படுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நடந்த விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. அங்குல ஆன்ட்டியும் கார்ல போகும்போது இவங்க தான் நடுவுல வந்திருப்பாங்க. இதை பார்த்துதான் அவங்க ரெண்டு பேருமே காரை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணமான்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. சத்தியமா எல்லாத்துக்கும் நான்லாம் காரணம் கிடையாது. நான் பயம்புத்த மட்டும் தான் ட்ரை பண்ணேன். மத்தபடி மரணத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எல்லாருமே பயந்தா இந்த வீட்டை சீக்கிரமா வித்துருவீங்க. எனக்கு கிடைக்கிற ஷேர்ல கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சிடலான்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போலான்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஆனா குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இத கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாதீங்க, இத விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அபியோட பாடிக்கு பெரியப்பா தானே கொல்லி வைக்கணும். ஆனா பெரியப்பா என்ன பண்றாருன்னா, நீயே கொல்லி வைன்ற மாதிரி அந்த வேலைக்கார பெரியவர் கிட்ட தராரு. அந்த வேலைக்கார பெரியவர் தான் கொல்லி வைக்கிறாரு. இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவருக்கு பிறந்த குழந்தையா தான் அபி இருக்கும். அபியை தான் பெரியப்பாக்கு தந்திருப்பாரு. யாருமே கதவை திறக்கிறதுக்கு வராம இருந்தாங்கல்ல, அப்ப இந்த வேலைக்கார பெரியவர் அந்த இடத்துக்கு வந்து கதவை திறந்திருப்பாரு. நீங்க போங்க தம்பின்னு சொல்லியிருப்பாரு. இவரோட பையன்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப வேலைக்கார லேடி இருக்காங்கல்ல, ஈரன் கிட்ட வராங்க. லேடிஸ் கால்ல போடுவாங்கல்ல, அந்த மெட்டியை தான் தராங்க. இந்த மெட்டியை தான் அபி தந்திருக்காரு போல. இப்ப ஈரனும் அந்த மெட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அந்த ரூம்க்கான சாவியை ரெடி பண்ணி தான்ற மாதிரி வேலைக்காரி கிட்ட கேக்குறாங்க. வேலைக்காரியும் ஒரு நபர் மூலியமா அந்த சாவியை ரெடி பண்ணிடுறாங்க. எல்லாருமே வீட்டை விட்டு போலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, கடவுளை பார்த்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் இங்க இருந்து போக தேவையில்ல, நானும் என்னோட ஹஸ்பண்டும் அந்த ரூம்லயே தங்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஷாக் ஆகுறாரு. என்ன நம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தங்குறதுக்காக வந்துடுறாங்க. இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் மட்டும் ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் ஹஸ்பண்ட் அட்டாக் பண்றதுக்காக இந்த ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப சைட்ல இருந்து ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி வந்திருக்கவங்கள பார்த்து சொல்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க பிரசன்ட்ல யாருன்றது நமக்கு தெரியல. இந்த லேடி பேரு நம்ம லக்ஷ்மின்னு வச்சுப்போம். லக்ஷ்மி இருக்காங்கல்ல, ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுட்டு சந்தோஷமா வந்துடுறாங்க. அவர் அந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்காரு. அந்த விஷயத்துல வீக்கா இருக்க ஆண்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, இவரால திருப்தி பத்த முடியலன்ற மாதிரி ஒய்ஃப் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நான் இந்த மாதிரி வீக்கா இருக்கன்றது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்ன உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. லக்ஷ்மிக்கு திருப்தி கிடைக்க மாட்டேங்குது. அதே சமயம் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றாரு. இதை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புல்லாங்கல் ஊதுற மாதிரி இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. இவங்களுமே கீழே பாக்குறதுக்காக வராங்க. ஹஸ்பண்டோட தம்பி தான் வாசிச்சுட்டு இருக்காரு. இவங்களுமே இவர் வாசிக்கிறத மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டா இந்த தம்பியை இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. லக்ஷ்மியும் அவங்க கொழுந்தனும் சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பாம்பு கடிச்சிருது. இப்ப தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒரு பெரிய ஒரு தந்துடுறாரு. இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூட இருந்து இவங்க தான் பாத்துக்கிற மாதிரி நிலைமையா இருக்கும். இவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் பிசிக்கலா அப்ரோச் பண்றாங்க. இதெல்லாம் சுத்தமா அந்த கொழுந்தனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றீங்க, விலகி போங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை விலகி போக வைக்கிறது. அண்ணன் பண்றதை பத்தி எல்லாம் இவங்க குழந்தைங்கிட்ட சொல்றாங்க. பிசிக்கலா அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவர் வேணான்ற மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்க ரொம்ப தொல்லை பண்றாங்கல்ல, இதுக்கப்புறமா இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி குழந்தை யோசிக்கிறாரு. வெளியூருக்கு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்க பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இவர் வெளியூருக்கு போறன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க.
இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வருது. அந்த லட்சுமி யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெரியமா தான் லட்சுமியா இருப்பாங்க. கடவுள் மாதிரி வேஷம் போட்டு இந்த கொலையெல்லாம் பண்ணது இந்த லட்சுமியா தான் இருப்பாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, போலீஸ் எல்லாம் வர வச்சிடுறாங்க. இவங்க எப்படிலாம் இந்த விஷயத்த பண்ணாங்கன்றத ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் என்னெல்லாம் நடந்ததுன்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அபர்ணா ரூமை விட்டு அபி ஓடின மாதிரி ஹீரோயின் பார்த்தாங்க பாத்தீங்களா? சவுண்ட் கேட்டு தான் அந்த இடத்துக்கு அபி வந்திருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா அம்மாவோட மெட்டி இவருக்கு கிடைச்சிருக்கும். இவர் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அந்த மெட்டியை தான் வேலைக்காரி கிட்ட கொடுத்து வச்சிருப்பாரு. நான் கேட்கும் போது மட்டும் தான் தரணும்ன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அவங்களுமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்திருப்பாங்க. எதுக்காக மெட்டியை தந்தார்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். இவர் ரூம போலீஸுங்க சர்ச் பண்ண வந்தாங்கல்ல, அதனால தான் முன்கூட்டியே வேலைக்காரி கிட்ட தந்திருப்பாரு. வேலைக்காரி இருக்காங்கல்ல, அபி இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட தந்திருப்பாங்க. அந்த மெட்டி யாரோடதுன்னு ஹீரோயினுக்கு தெரியும். சோ லட்சுமி ஏதோ பண்ணிருக்காங்கன்றத புரிஞ்சிருப்பாங்க. வேலைக்காரி கிட்ட அதுக்கான கீயை ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேலைக்காரியும் கீயை ரெடி பண்ணி இவங்க கிட்ட தந்துருவாங்க. யாருக்குமே தெரியாம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ரூம்குள்ள போலான்னு நினைச்சிருப்பாங்க. அந்த ரூம்குள்ள ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்திருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். அதாவது பாம்பு வச்சு கொத்துறாங்கல்ல, அதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்பவுமே பாம்பு கால்ல தான் கொத்தும், ஆனா கையில கொத்தி எல்லாருமே இறந்து போவாங்க. இதுதான் ஹீரோயினுக்கு டவுட்டை வர வச்சிருக்கோம். இப்ப ஹீரோயின் ஒரு புல்லாங்குழல இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாங்க. அந்த புல்லாங்குழலுக்குள்ள தான் பாம்பை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சைடை மட்டும் டப்புன்னு திறப்பாங்க. பாம்பு வெளியே வரும்ல, எதிர இருக்கவங்கள கொத்திரும். சட்டுன்னு இவங்களுமே லாக் பண்ணி மூடிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தராயும் இவங்க காலி பண்ணிருப்பாங்க. இது எல்லாம் தொடங்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணத்தை ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சதுனால அப்பா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்பாவை தானே லட்சுமி லவ் பண்ணாங்க. இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சோடனே இவங்க சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீ கொஞ்சம் கூட மாறலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் ஒரே வாட்டி கட்டி பிடிச்சுக்கிறேன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அப்பா இருக்கார்ல, இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ, என் அண்ணன் கிட்ட சொல்ற நிலைமை வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாரு. லட்சுமியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் சாமியார் பாத்துறாரு. ஆக்சுவலா லட்சுமி அந்த காலத்துல அப்ரோச் பண்ணும் போதே இவருக்கு தெரியும், நீ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாறல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி இவரும் அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. இவங்க இன்னமும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம மட்டும் சந்தோஷம் இல்லாம இருக்கோம், வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, யாருமே சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு யோசிச்சிருப்பாங்க. அதனாலதான் வீட்டை சேர்ந்த எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டை சேர்ந்த எல்லாரையும் காலி பண்ணீங்க, சரி உங்க பையனை உங்களுக்கு பிடிக்குமே, உங்க பையனை எதுக்காக காலி பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை லட்சுமி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பையன் அம்மா தான் இதை பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. ஏமா இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, அப்படி இல்லைன்னா எல்லார்கிட்டயும் நான் சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவனை ஏதாவது பண்ணோம்னு நினைக்கிறாங்க. ஆனா கொலை பண்ணதுக்கு அப்புறம் அம்மா உண்மையிலேயே ஃபீல் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேலைக்கார பெரியவர் இருக்கார்ல, என் பையனை அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டீங்களேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க பெரியப்பாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. நீலாம் மனுஷியே கிடையாது, இத்தனை பேரை சாவடிச்சிருக்கியே அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. பெரியப்பா உங்ககிட்ட இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பெரியப்பாவால எதுவுமே பேச முடியல, அமைதியாயிடுறாரு. சரி சிலை எப்படி கிரீன் கலர்ல மாறுச்சுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதுக்கான காரணத்தையும் ஹீரோயின் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு கெமிக்கல் தான் மேல அப்ளை பண்ணிருப்பாங்க. சாதாரணமா எவ்வளவு கிளீன் பண்ணாலும் அந்த கெமிக்கல் போகவே போகாது. ஆனா நம்ம கையில ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணிட்டு கிளீன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த கிரீன் கலர் வந்துரும். ஹீரோயின் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பாம்போட உடம்புல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் பாத்தீங்களா, இயற்கையாவே ஒரு கெமிக்கல் அது உடம்புல சுரக்கும். அந்த கெமிக்கலோட அந்த சிலை மேல பாம்பு ஏறி இருக்கும். பாம்பு அங்க இருந்து போகும்போது பச்சை கலர்ல பெயிண்டும் ஒட்டிக்கிட்டே போயிருக்கும். இததான் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பாம்பை பார்த்து தான் அன்னைக்கு மயங்கினாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுதான் கிடையாது. இப்பதான் என்ன பார்த்தாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த கடவுள் நடந்து வந்தாங்கன்னா ரெட் கலர்ல ஃபுட் பிரிண்ட் எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி அவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஃபுட் பிரிண்ட் தன்னால தெரியும். அதாவது உண்மையிலேயே கடவுள் நடந்து வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை பாக்குற இவங்க ஷாக் ஆகி மயங்கிருப்பாங்க. சோ கடைசியில கடவுளும் இருக்காங்க, ஆனா கடவுள் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி நமக்கு சொல்ல வராங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த பார்த்தோன்னா ஹீரோயினுக்கே உள்ளுக்குள்ள நம்பிக்கைலாம் வந்திருக்கும். மனுஷனை தாண்டி கண்டிப்பா ஒரு சக்தி இருக்குன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த கடவுளுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த கேஸை சால்வ் பண்ணதை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். இது எல்லாத்தையும் டீ கடையில இருந்து ஒரு நபர் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டாரு. என் ஊர்லயும் சில பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து சால்வ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போனாரு, ஒய்ஃப் எதையோ பார்த்து பயந்த மாதிரி காமிச்சாங்களே, அதுல என்ன மிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதை பத்தியே இந்த கதையில சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்த பார்ட்ல சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.